வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு குரு பயிற்சி 2026 குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த கடக ராசியில் குரு பகவான் உச்சம் பெற போகிறார். உச்சம் பெறதுனால என்னென்ன மாதிரியான ஒரு விஷயங்களில் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்க போகுது அப்படின்றத பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதனுடைய வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் கன்னி ராசி என்பர்கள். கன்னி ராசி என்பர்களுக்கு ஒரு விடியலான ஒரு வாழ்க்கை அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஏன்னா இந்த கன்னிராசி என்பர்கள் தான் லைஃப்பில் எல்லாம் கிடைச்சி எதையுமே அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க. ரொம்ப ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, தேவையான ஒரு வாழ்க்கையை நீங்களே ஏற்படுத்தி கொண்டால் கூட அந்த வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான ஒரு அமைப்பை பெறாதவர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கன்னிராசி என்பர்கள் தான். இவர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தையும் திருப்பத்தையும் கொடுப்பதற்குண்டான ஒரு நேரம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கன்னிராசி என்பர்கள் தன்னுடைய தோல்விகளை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த தோல்விகளை வெற்றிகளாக மாற்றணும் அப்படின்னு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள். இந்த கன்னிராசி என்பர்களுக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு அந்த 11ஆம் இடம் அப்படின்றது செயல்பட போகுது. இது அடுத்த வருடம் 25ஆம் தேதி ஜூன் மாதம் 2027 வரைக்கும் இந்த குரு பகவான் 11ஆம் இடத்துல செயல்பட போகிறாரு. இதனால என்னென்ன ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை அமைய போகுது, பொருளாதார ரீதியாக உங்களுக்கு என்ன ஏற்றங்கள், அடுத்து வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் என்னென்ன ஒரு கவனமாக இருக்கணும் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கன்னி ராசி என்பர்கள் அப்படின்னு கேட்டிங்கனாலே காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள். பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப வசீகரமாக இருக்கும். கன்னி அப்படின்னு சொன்னாலே ஒரு வசீகரத்தன்மை அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அதற்கு ஏற்ற மாதிரி தான் இந்த கன்னி ராசி என்பர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப காமெடி சென்ஸ் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். இவர்கள் மற்றவர்களை சிரிக்க வைக்கிறதுல ஒரு திறமை வாய்ந்தவர்கள். நிறைய மீடியா ஃபீல்டுலலாம் பார்த்திங்கன்னா ஒரு காமெடியனாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்கள் இந்த கன்னிராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு திறமை இருந்தும் தன்னுடைய வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாத ஒரு திறமையற்றவர்களாக செயல்படக்கூடியவர்கள். இதில் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் வருதே அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் எல்லாருக்குமே இருக்கும். ஏன் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறாங்க, ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இவர்களினுடைய புறம் முதுகலை குத்துபவர்கள் அதிகப்படியாக இருப்பாங்க. இவர்களினுடைய உறவுகள், இவர்களினுடைய குடும்ப உறவுகள், உறவினர்கள், அடுத்து பார்த்திங்கன்னா இவர்களை சார்ந்து இருப்பவர்கள், இவர்களினுடைய நண்பர்கள், இப்படி அனைத்து வட்டாரத்திலையும் இவர்களுக்கு மறைமுகமாக செயல்படக்கூடிய எதிரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்றது பலம் வாய்ந்து இருக்கும். அதனால பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அதிகப்படியாக எல்லா முயற்சிகளையும் செய்து கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா தோல்விகளை அனுபவிப்பவர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த கன்னிராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு 2 வருடங்களுக்கு மேலாக ஒரு தொழில் வாய்ப்புகள் வந்திருக்குது. அந்த தொழிலில் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் நம்மளால் வந்துட முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த கன்னிராசி என்பர்கள் இருக்கிறாங்க. ஆனால் நான் முதலையே சொன்ன மாதிரி இவர்கள் செய்த அந்த தொழில் பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் தொழில், அதில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திச்சிருப்பாங்க. தொழில்ன்றது ஆரம்பிச்சாச்சு, நல்லா இருக்கு, ஆனால் அவர்கள் செய்த வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப். நான் முதலே சொன்ன மாதிரி அந்த புறமுதுகுல குத்துபவர்கள், எதிரிகள் அதிகமாக இந்த கன்னிராசி அன்பர்களை சுற்றி இருக்கிறதுனால அந்த பார்ட்னர்ன்ற ஸ்தானம் பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு மன வேதனையை கொடுத்துருக்கும், மன வலியை கொடுத்துருக்கும். என்னதான் இருந்தாலும் நம்ம அவரை நம்பி எல்லாமே செஞ்சோமே, ஆனால் அவர் நம்மளை எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த தொழிலில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திச்சிருப்பீங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன மேடம் நிவர்த்தி? நான் பல லட்சங்களை இழந்திருக்கிறேன், பல விதமான திறமைகள் நான் எல்லாம் அங்கே எஃபர்ட் எடுத்து செஞ்சு அதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு 0 தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் 11ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று வரார். உங்களுடைய சுகஸ்தானாதிபதி, அதே மாதிரி உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி 11ஆம் இடத்திற்கு வர்றதுனால சுயமாக நீங்கள் தொழில் தொடங்குவதற்குண்டான
ஒரு தருணம். பார்ட்னர்ஷிப்ல இருந்து விலகி வந்து நீங்களே அந்த தொழிலை செய்ய போறீங்க. மிகவும் ஒரு ஆற்றலுடன், ஒரு மிகுந்த ஒரு வேகத்துடன் செய்யறதுக்கு உண்டான ஒரு தருணம். உங்களால எல்லாம் முடியாதது எதுவுமே கிடையாது. இப்போ நீங்க தன்னிச்சையாக தனித்து செயல்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. எப்படி ஒவ்வொரு கோயில்லையும் அந்த சுயம்புவாக சில தெய்வங்கள் எழுகிறதோ அதே மாதிரி தான் இந்த கன்னிராசி அன்பர்கள் தன்னைத்தானே எழுந்து வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் மிக அருமையான சில மகிழ்ச்சிகரமான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது. இந்த நேரத்தில் இந்த கன்னிராசி அன்பர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 3ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்வையிடுகிறார். 3ஆம் இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானம், சகோதர ஸ்தானம். அதனால நீங்கள் இனிமேல் முதற்கொண்டும் யாரையும் நம்பாதீங்க. உங்களுடைய உடன் பிறந்தவர்களை நம்பி நீங்கள் சில விஷயங்களை செய்யறதுக்கு உண்டான ஒரு தருணம். அந்த உடன் பிறந்தவர்களாகட்டும் கூட நீங்கள் நம்பக்கூடாது. நம்பாமல் சில விஷயங்களை செய்யும் போது உங்களுடைய உடன் பிறந்தவர்களும் உங்களுக்கு நம்பிக்கையாக உங்களுக்கு சில உதவிகளை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருப்பாங்க. அதாவது ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பெற்றா கூட நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணணும், அதை கடனாக தான் வாங்கணுமே ஒழிய பெரிய அளவுக்கு அவங்கள நம்பி முழுவதுமாக இறங்காதீங்க. இறங்குனீங்க அப்படின்னா அவர்கள் மூலமாக பின்னாடியும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஒரு சூப்பராக ஒரு பார்வை, 5ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால புத்திர பாக்கியம் அப்படின்றது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த மாதிரியான ஒரு அமைப்புக்கு தான் இந்த கன்னிராசி என்பவர்கள் இத்தனை வருடங்களாக காத்துட்டு இருந்தீங்க. புத்திர பாக்கியம் அப்படின்றது 100% பெறக்கூடிய ஒரு தருணம். அதாவது திருமணமாகி 2 வருடங்கள் குழந்தை இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த வருடம் குழந்தை பிறப்பு அப்படின்றது 100% கிடைக்க போகுது. சில பேருக்கு ஆண் குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கிற இந்த வருடத்துல அந்த குழந்தைக்கு உண்டான சில முயற்சிகளை பண்ணுனீங்க அப்படின்னா அந்த ஆண் வாரிசு அப்படின்றது இந்த வருடம் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்க போகுது. அதனால புத்திர பாக்கியம் அப்படின்றது 100% கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். வேலை இழப்புகளும் அதே சமயத்துல கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடம்ன்றது வேலை இழப்புக்கு உண்டான ஒரு ஸ்தானம். குரு பகவான் என்ன பண்ண போறாரு, உங்களுடைய வளர்ச்சிக்காக வேற ஒரு இடத்திற்கு வேலையை மாற்றுவதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்க போகுது. அதனால வேலை இழப்புகள் இருந்தாலும் உடனே ஒரு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கும். உங்களுடைய 7ஆம் இடத்தையும் 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால சுப நிகழ்ச்சிகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய பார்ட்னர், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, தொழில் ரீதியான பார்ட்னர் கிட்ட நீங்க ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து நீங்க ரெக்கவர் அப்படின்றது கண்டிப்பாக பண்ண முடியும். அவங்களுடைய தவறை உணர்ந்து உங்களுக்காக மீண்டும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். யாரா இருந்தாலும் பக்கத்துல அண்ட விடாதீங்க. யாரா இருந்தாலும் அவர்கள்கிட்ட இழப்பீடு மாத்திரம் வாங்கிக்கோங்க. நீங்க மட்டும்தான் ஒன் மேன் ஆர்மியாக தான் சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த கன்னிராசி என்பவர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு சுயமாக சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நேரம். வெளிநாட்டில் இதனால் வரைக்கும் ஒரு நாடோடியாக ஒவ்வொரு வீடா மாறிக்கிட்டு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும். நீங்க சம்பாதிக்கிறது அந்த ரெண்ட்டுக்கு கொடுக்குற அளவுக்கு தான் போகும். அதனால எப்படியாவது நம்ம ஒரு சொந்தமாக வீடு வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அது எல்லாமே இந்த வருடத்துல சுயமாக சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நேரம் இந்த வெளிநாட்டில் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அப்போ கன்னிராசி யாருமே நம்ம இங்க சொந்த ஊர்ல சொத்துக்களை வாங்க முடியாதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்க சொத்துக்களை வாங்குறதை விட ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அந்த சொத்துக்கள் மூலமாக அந்த தொழிலும் வளரும். தொழில் மூலமாக உங்களுடைய சொத்தினுடைய வளர்ச்சியும் 2 மடங்காக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை. ஏன்னா உள்நாட்டில் இருக்கிறவங்க உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய வேலையையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு நேரத்தில் தான் இருக்கிறீங்க. இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள், உத்திரம் நட்சத்திர அன்பர்கள், இவர்களுக்கு அந்த அரசாங்க உத்தியோகம் அப்படின்றது நிரந்தரமாக ஆகுவதற்குண்டான ஒரு தருணம். இதனால் வரைக்கும் தற்காலிகமாக வேலை பார்த்துருவாங்க. கிட்டத்தட்ட தற்காலிக போஸ்டிங்கே பார்த்தீங்கன்னா 1 வருடத்திற்கு மேலாக செல்லுபடி ஆகாது.
இருக்காது. ஆனால் இந்த கன்னிராசி அன்பர்கள் மட்டும்தான் 1.5 வருடத்திற்கு மேலாக தற்காலிக பொறுப்பை நீங்கள் செஞ்சிட்ருப்பீங்க. அது எல்லாமே நிரந்தரமாகுவதற்கு உண்டான ஒரு தருணம். அடுத்து அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உயர்கல்வி சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகளை பெறுவதற்குண்டான ஒரு நேரம். ஒரு டாக்டரேட் படிக்கணும், அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு விஞ்ஞானி, அதாவது அறிவியல் சார்ந்த துறையில் நிறைய வளர்ச்சிகளை பெறணும், ப்ரொஃபஷ்னல் ஜாபில் நல்ல மேலும் மேலும் முன்னேறணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டம் அது எல்லாமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. அடுத்து சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும், வேலை வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணித்து சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் சில பேருக்கு பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை தீராமல் இருக்கும், திருமணம் அமைஞ்சாலும் அதில் மிகப்பெரிய ஒரு நன்மைகள் இருக்காது, நிறைய ஏமாற்றங்கள் இருக்கும் திருமண வாழ்க்கையில். இதெல்லாம் எதனால் ஏற்படுது, இதற்கு நிவர்த்திகள் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க, அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.